நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியான அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்குப்பதிவு தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்போம். விஜயகோபால், வணக்கம். தற்பொழுது அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்குப்பதிவு நிலவரம் என்ன? எத்தனை சதவிகிதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது? அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை காலை முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு துவங்கியது என்று கூறலாம். ஏனென்றால் காலை முதலே நீண்ட வரிசையில் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்க ஆர்வமாக வந்திருந்தனர். இவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருந்தது. தற்பொழுது நிலவரப்படி 12 மணி நிலவரப்படி 50% அதிகமாக சுமார் ஒரு 55% வாக்குப்பதிவுகள் ஆகியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. காரணம், இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் அரவக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியில் பொறுத்தவரை இன்று ஒரு 11 வாக்குச்சாவடிகள் இங்கு இருக்கின்றன. காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆண்களும் பெண்களும் தற்பொழுது ஒருவர் கூட காணப்படவில்லை. உள்ள வாக்குப்பதிவு மையங்கள் அனைத்துமே காலியாக காட்சியளிக்கிறது. ஏதோ ஒருவர் இருவர் மட்டுமே அவ்வப்போது வந்து செல்கின்றனர். ஏனென்றால் இதுவரையிலே கிட்டத்தட்ட தொகுதி மக்களில் உள்ள அதாவது 2,347 வாக்காளர்களில் சரிபாதிக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வாக்களித்து முடித்திருக்கின்றனர். அதன் காரணமாகவே தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிகளானது காலியாக கிடைக்கின்றது. மேலும் உள்ள வாக்காளர்களும் இன்னும் சிறிது நேரத்தில், அதிகபட்சம் ஒரு 3 மணிக்குள்ளே அனைவரும் வாக்களித்து விடுவார்கள் என்று கருதப்படுகிறது. இதே வேகத்தில் சென்று கொண்டிருந்தால் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது ஒரு 80% என்ற அளவுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை தேர்தல் நிறுத்தப்பட்ட முன்பு நடந்த தேர்தலில் இங்கு பதிவான வாக்கு சதவீதம் என்பது 80% என்பது குறிப்பிடத்தக்கது.